ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தூத்துக்குடியில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தூத்துக்குடியில இருந்து ஹோசூர் வரைக்கும் நாம திருச்செந்தூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற எஸ்இடிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ நம்ம டிராவல் போறது வந்து அல்ட்ரா டிலக்ஸ் சீட்டர் பஸ் தான். ஸோ திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி தூத்துக்குடி வழியா நாம பெங்களூர் போற பஸ்ல ஹோசூர்ல இறங்கிப்போம். பஸ் வந்து வரதுக்கு வந்து இன்னொரு ½ அன் அவர் இருக்குங்க. 7:15 தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு வரும். ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தூத்துக்குடியிலிருந்து ஹோசூர் நோக்கிய எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கோங்க. நம்ம திருச்செந்தூர்ல இருந்து எஸ்இடிசி பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் அடுத்து இங்கதான் ஹால்ட்டு. ஸோ நாம இங்கிருந்து தான் போட் பண்ண போறோம். ஸோ நம்ம திருச்செந்தூர்ல இருந்து பெங்களூர் போற எஸ்இடிசி நான் ஏசி சீட்டர் பஸ்ல தான் டிராவல் பண்றோம் ஹோசூர் வரைக்கும். இன்னும் வந்து ஒரு ½ அன் அவர் இருக்குங்க பஸ் வரதுக்கு. ஈவினிங் டைம்ங்கிறதுனால நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் கிளம்பிட்டு இருக்கு. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் போகுதுங்க எஸ்இடிசி. அதுக்கப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிஎன்எஸ்டிசி எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தான் கிளம்புது. பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு குயிக் கிளான்ஸ் காமிக்கிறேன் பஸ் வர வரைக்கும். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் பத்தி, புதிய பஸ் ஸ்டாண்ட் பத்தி தனி வீடியோவே போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி vlog பார்க்காம இருந்தா பாருங்க. உள்ளுக்குள்ள நிறைய ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், தூத்துக்குடி ஃபேமஸ் மெக்ரோன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இது வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு புதிய பேருந்து நிலையத்துல. இதுல பேக் வச்சுட்டு நீங்க தூத்துக்குடி சுத்தி பாக்குறதுனா இங்க வச்சுட்டு போகலாம். அலுவல் விஷயமா வந்தாலும் இங்க பேக் வச்சுட்டு போகலாம் நீங்க. இது வந்து பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி சிட்டிக்குள்ள இருந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகிற வேங்க. உள்ள வரைக்குமே வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் வரும். அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மினி பஸ்ஸஸ் எல்லாம் வரும், டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் வரும். இங்க உள்ள நிறைய காஃபி ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாங்க மக்களே. தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டோட ஈவினிங் வியூ பாருங்க. லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கிருந்து தூத்துக்குடியில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ் பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், ராஜாஜி பார்க், சிவன் டெம்பிள், பனிமய மாதா சர்ச்சு, பியர்ல் பீச், ஹார்பர், இதுக்கெல்லாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க இது. பிரைவேட் பஸ்ஸஸ், கோவில்பட்டி போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. நம்ம பஸ் அந்த சைடு இருக்கிற பிளாட்ஃபார்மில் வரும். தூத்துக்குடியில் மக்ரூன்ஸ் ஃபேமஸ்ங்க. தூத்துக்குடி வந்தால் வாங்கிட்டு போங்க. 100 கிராம் அரௌண்ட் 100 ருபீஸ் வருது, கிலோ 1000 ருபீஸ். நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கருப்பட்டி வியாபாரம், கருப்பட்டி கடை வேற இருக்கு. இது தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாங்க. செம்ம நீட்டா ஹைஜீனிக்கா இருக்கு. ஃப்ரண்ட்ல நிறையா ஹெல்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பயிறு, உளுத்தங்கஞ்சி, அந்த மாதிரி. ஸோ தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் வழியா டிராவல் பண்ணா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போற ரூட்டு. கருப்பட்டி கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அது இந்த கடை தாங்க. பிஎஸ்பி கருப்பட்டி வியாபாரம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்கு புதிய பேருந்து நிலையத்துக்குள்ள. இங்க நிறைய பனைமரங்கள் இருக்கிற ஏரியாங்கிறதுனால இங்க பாருங்களேன், குட்டி குட்டி பனை ஓலை இருக்கிற இதுல விற்கிறாங்க. பனை ஓலையிலேயே செஞ்ச விசிறி எல்லாம் கூட இருக்குங்க. வாவ், செம்ம பியூட்டிஃபுல். ரொம்ப ட்ரெடிஷ்னலான வேம்பார் அண்ட் உடன்குடி கருப்பட்டி கிடைக்கும் இடம்னு போட்டிருக்காங்க. கருப்பட்டி காஃபி எல்லாம் கூட விற்கிறாங்க. இங்க பாருங்க, கருப்பட்டி விலை 220, நாட்டு சர்க்கரை 65, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, மஸ்கோத் அல்வா எல்லாமே விற்கிறாங்க இங்கே.
ஃபோன்பே ஃபெசிலிட்டி எல்லாம் கூட இருக்கும். ஸோ தூத்துக்குடி வழியாக ட்ராவல் பண்ணால் இது வாங்கிட்டு போங்க. நல்லா ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸுங்க. ஸோ கான்டாக்ட் நம்பரெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம். உள்ள ட்ராவல்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கு புக் பண்ணுறதுக்கு. தூத்துக்குடி டு சென்னை, கோவை, பெங்களூருக்கெல்லாம் நீங்கள் எஸ்சிடிசி பஸ் கிடைக்காட்டி ப்ரைவேட் பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே புக் பண்ணிக்கலாங்க. ஏபிஆர் ட்ராவல்ஸ்னு இருக்குது. தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி லைக் தேங்காய் பால், நெய் போலி, ரவா லட்டு, பயிர், சுண்டல் இதெல்லாம் விற்கிறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ஃபுட்டு. ஈவினிங் டைமில் வந்தால் சாப்பிடுங்க. செம்ம ஹாட் அண்ட் பைப்புங்க செஞ்சு தராங்க. இங்கே பாருங்கள், சுண்டல், ரவா லட்டு, உளுத்தங்கஞ்சி, தேங்காய் பால், போலி எல்லாம் கிடைக்கும். ஸோ நாம் சுட சுட ஒரு தேங்காய் பால் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி சுட சுட தேங்காய் பால் குடிச்சிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உளுத்தங்கஞ்சி, தேங்காய் பால் இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. வாங்க குடிச்சிட்டு நம்ம பஸ் ஏறலாம். நம்ம தேங்காய் பாலெல்லாம் குடிச்சிட்டு லைட்டாக ஒரு டின்னரும் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ் வர்றதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. 7:05 ஆகுது. 7:15க்கு நம்ம பஸ் வரணும் திருச்செந்தூர்லேருந்து. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக சென்னை, பெங்களூர் போகிற பஸ்ஸஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம். திருச்செந்தூர் தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் திருச்செந்தூர்னே வருது. நிறைய டைம் இந்த ட்ரிப்பில் திருச்செந்தூரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணங்காட்டி திருச்செந்தூர் ஹேங் ஓவராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்செந்தூர்லேருந்து பெங்களூர் போகிற பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணலாம். ஸோ ஓவர் நைட் பஸ் ஜர்னி. நம்ம ஏர்லி மார்னிங் ஹோசூர் ரீச் ஆகிடுவோம். வாங்க பஸ் போட் பண்ணலாம். நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ். நம்ம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. இங்கே சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? மேலே ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது லைட்ஸ்க்கு. நம்மளுக்கும் இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குங்க. சைடில் வச்சுருக்கலாம், எதுக்கு இப்படி மேலே வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லினன் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. ஸோ ஆக்சுவலாக 7:15க்கு வந்து 7:30க்கு கிளம்பணும். ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக கிளம்புறாங்க. 7:40 ஆச்சு. திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வந்துட்டு பஸ் கிளம்புதுங்க. நம்ம தூத்துக்குடியில் போட் பண்ணியாச்சு. தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாம் வெளியே எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பஸ்ஸு மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி, ஹோசூர் வழியாக பெங்களூர் ரீச் ஆகும். ஏர்லி மார்னிங் நம்ம ஹோசூர் போய் இறங்குவோம். ஸோ நம்ம தூத்துக்குடி திருச்செந்தூர் ட்ரிப்பு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். திருச்செந்தூர் கோவில், முத்தாரம்மன் கோவில், மணப்பாடு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி பியர்ல் பீச், எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சச் அ மெமரபிள் ட்ரிப். முத்துநகரிலிருந்து கிளம்பியாச்சு. பியர்ல் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீமில் தூத்துக்குடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு இப்போ சிட்டி பார்க்கறதுக்கு. தூத்துக்குடி சிட்டியோட நைட் வியூ பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். டிராஃபிக் இருக்கு நல்லா.
ஸோ ஈவினிங் டைமு நிறைய பஸ்ஸஸ் கிளம்புதுங்க. அரவுண்ட் 6:30லேருந்து ஆரம்பித்து நைட் 9:30 10 o'clock வரைக்கும் நிறைய பஸ்ஸஸ் சென்னை பெங்களூர் ரூட்டில் கிளம்புது. தூத்துக்குடியிலிருந்து கிளம்புற பஸ்ஸும் கிளம்புது, திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வழியாக போகிற பஸ்ஸஸும் வருது தூத்துக்குடி வழியாக. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது சென்னை பெங்களூருக்கு. அது போக ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் வேறு இருக்குது. மீடியம்ஸ்லாம் அந்த ஸ்டார் லைட்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது சிட்டி நைட்டில். தூத்துக்குடி டவுன்ல இருந்து அவுட்டர் ஏரியா போயிட்டு இருக்கோம். நைட் டைம் சிட்டிஸ் பார்க்கறது தான் அழகுங்க. நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு டிமார்ட் பஸ் டின்னர் பிரேக்குக்காக ஒரு ரோட் சைட் தாபால நிறுத்துறாங்க. வாங்க கீழே போய் பார்க்கலாம். கரெக்டா இறங்குறப்போ டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹெவி வெஹிக்கிள் போயிட்டு இருக்குங்க. பார்த்தா நம்ம விண்ட் மில்லோட ஃபேன்ஸு பிளேடுன்னு சொல்லுவாங்கல்ல, விண்டு மில்ல காத்தாடியில சுத்துற பிளேடுங்க. எவ்வளவு பெரிய லாரி! ஐயோ, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க பாருங்களா நைட் டைமு. இதுதான் நிறுத்தின தாபாங்க, ஹோட்டல் ரமேஷ். பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ரோட் சைட் தாபாஸோட குவாலிட்டி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஒரு 5 years முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே ஆயிட்டு இருக்குங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, கெஃபேஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எஸ்இடிசி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறுத்துற தாபாஸ் எல்லாம். நம்ம திருச்செந்தூர் டு பெங்களூர் பஸ்ஸு தூத்துக்குடியிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் டின்னருக்கு பிரேக் பண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேலக்கரந்தை அப்படிங்கிற ஊருங்க. அங்கே தான் வந்து டின்னருக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த தாபால, ஹோட்டல் ரமேஷ்ல. இன்னும் ஒரு 5 minutesல கிளம்பிடலாங்க. ஒரு 1/2 hour பிரேக் அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க மேலக்கரந்தை தாபால இருந்து. தூத்துக்குடிக்கு அடுத்து பெரிய ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான்.
டைம் 2:45 ஆகுதுங்க. நம்ம சேலம் சிட்டி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைவேல எக்கச்சக்க ஆம்னி பஸ்ஸஸ்ங்க கலர் கலரா போயிட்டு இருக்கு. எஸ்சிடிசி பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலா ஆம்னி பஸ்ஸஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதை விடவே அதிகமாக இருக்கும் என்னமோ தெரியல. லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ். ஸோ சேலம்லேருந்து அட்லீஸ்ட் மினிமம் 3 hours ஆகும். அப்படியே வந்து ஒரு 5:45 6 மணி ஆகிரும்னு நினைக்கிறேன். கேஸ் ஏதாவது ஹால்ட் இடையில டீ பிரேக் ஏதாவது விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகணும்னு. கரெக்டாக 3 மணிக்கு நாம் சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிருக்கோங்க. சரியான ரஷ்ஷாக இருக்குது இன்னைக்கு. எல்லாம் லாங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு பெங்களூர் சென்னைன்னு கிளம்புறாங்க போல். காலங்காத்தால 3 மணிக்கு இவ்வளோ ரஷ் நான் பார்த்ததே இல்லைங்க. ஓ மை காட். மிலாத் நபி சீசனில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. செப்டம்பர் 14th. ஓ மை காட், எத்தனை மக்கள் இருக்காங்க பாருங்க. எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாகிடுச்சுங்க. அநியாயத்துக்கு ரஷ்ஷு. சென்னை பஸ்ஸஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இத்தனை மக்கள் போகணும்னா ஸ்பெஷல் பஸ் தான் விடணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 10 minutes ஹால்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சேலம்ல இருந்து கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸுக்கெல்லாம் எவ்வளோ டிமாண்ட் பாருங்க காலங்காத்தால. இது ரொம்ப காலங்காத்தால 3 மணிக்கு நான் இவ்வளோ ரஷ் எதிர்பார்க்கல சேலம்ல. பாருங்க. ஓ மை காட். எல்லா பஸ்க்கும் ரஷ்ஷுங்க காலங்காத்தால. திருப்பத்தூர் போகிற பஸ்ஸு. இதுக்கு எவ்வளோ ரஷ் பாருங்க. ஐயோ, பஸ்ஸில் லைட்டிங்ஸ் பார்த்தீங்களா, கலர் கலராக மின்னுது. நம்ம பஸ் கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் ஹொசூர். டபுள் டெக்கர் பிரிட்ஜ் மேலே ஏறி போகிறாங்க.
சேலம்ல ஆம்னி பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க ஹால்ட்டு. எத்தனை பஸ்ஸஸ் நிற்கிது பாருங்க. பிரிட்ஜ் மேல இருந்து பஸ் ஸ்டாண்டோட வியூ. டைம் 3:15 ஆகுதுங்க. நம்ம சேலம் சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு டீ பிரேக் விட்டுருக்காங்க. டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நான் சிட்டி தாண்டி தான் நிறுத்துவாங்கன்னு நினைச்சா. வாங்க போய் ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். டீ பிரேக் விட்ட இடத்துல பெங்களூர் பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு பாருங்களா. அதிநவீன இருக்கை மற்றும் படுக்கை வசதி பேருந்து. நம்ம புதுசா விட்ட எஸ்ஐடிசி பஸ்ஸுங்க. செம்ம ராயலா இருக்குல்ல. வா, வெரி நைஸ். அந்த டயருக்கு மேல லைட்டிங்ஸ் பாருங்களா, செம்ம கிளாஸா பண்ணிருக்காங்க. இது சீட்டர் கம் ஸ்லீப்பர், நான் ஏசி. நல்ல ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டு ஆம்னி பஸ்க்கு போட்டியா விட்டுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது கடல் புறாவம். எங்கிருந்து வர பஸ்ன்னு தெரியல. இதுவும் நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ். நாகப்பட்டினம்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினம் டு பெங்களூர். டீ பிரேக் முடிச்சுட்டு நம்ம 3:30க்கு கிளம்பி இருக்கோங்க சேலம் அவுட்டர்ல இருந்து. மோஸ்ட்லி நிறைய எஸ்ஐடிசி பஸ்ஸஸ், பெங்களூர் போகிற பஸ்ஸஸ் இங்கே தான் நிறுத்துறாங்க. அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ரொம்ப ஃபேமஸ் போல. சேலம் ஸ்டீல் பிளான்ட் போகிற ஜங்ஷன் இது. பரவாயில்லைங்க, இவ்வளோ ஏர்லி மார்னிங் நிறைய பேக்கரிஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கு சேலம்குள்ள. டைம் 5:20 ஆகுதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி தாண்டிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியிலிருந்து இன்னொரு 1 hour ஆகும் மினிமம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரீச் ஆயாச்சு.
எப்படியும் 6:20 6:30 ஆயிடுங்க நம்ம ஹோசூர் ரீச் ஆகிறதுக்கு. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் ஹோசூர். இன்னொரு 1 hour டிராவல் இருக்கு. 7:15 நாம தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 12 hours. பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு ஹோசூர்ல இருந்து இன்னொரு 1.5 hours ஆகும். ஸோ இந்த பஸ்ஸு மொத்தமாக 14 hours ட்ராவல் பண்ணுதுங்க திருச்செந்தூர்ல இருந்து பெங்களூர் ரீச் ஆக. கிருஷ்ணகிரி ரீச் ஆன உடனே நல்லா சில்னஸ்ங்க. நம்ம சவுத் தமிழ்நாடுலாம் நல்லா வெக்கையா இருந்துச்சு இந்த டைம் டிராவல்ல. செம்ம ஹீட்டு. சேலம் தாண்டி நம்ம ஓமலூர், அதுக்கப்புறம் தோப்பூர் கணவாயெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சில்னஸ் நல்லா வர ஆரம்பிக்குது. இப்போ நாம கிருஷ்ணகிரி டோல்கேட் கிராஸ் பண்ண போறோங்க. நம்ம சேலம்லிருந்து வந்துள்ளே கிருஷ்ணகிரி தாண்டி நம்ம பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ற முக்கியமான டோல்கேட்டு கிருஷ்ணகிரி டோல்கேட்டு. கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டினது கொஞ்சம் நல்லா ஹில்லி ஏரியாவாக ஸ்டார்ட் ஆகிடும். சூளகிரி தாண்டி நம்ம ஹவுஸுக்கு போகிற வரைக்குமே நல்லா ஹில்லி ஏரியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிட்டி தான். ஹோசூர், பெங்களூர் ஃபுல்லாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். எவ்வளோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிற்கிது பாருங்க. இந்த ரூட் அவ்வளோ பிஸி. கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி நம்ம அத்திப்பள்ளி டோல்கேட் வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் ஹைவேனாலும். நம்ம புது எஸ்சிடிசி பஸ்ஸுங்க. கிருஷ்ணகிரி தாண்டி ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து சூளகிரி கிராஸ் பண்ணி நம்ம ஹோசூர் ரீச் ஆகிற வரைக்குமே நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஹில்ஸ் ஃபாரஸ்ட்ஸ் தாங்க இருக்கும்.
சில்னஸ் வேற சூப்பராக இருக்குது. காலங்காத்தால கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வருது. நம்ம கிருஷ்ணகிரியிலிருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க ஹோசூர் நோக்கி. நம்ம சூளகிரி எல்லாம் தாண்டியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹோசூர் பக்கத்துல ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வந்து சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துடும். இந்த ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. எந்த நேரமும் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த ரோட்ல நிறைய சர்வீஸ் ஒர்க் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறதுனால ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸும் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்பீடு பம்பர்ஸும் வேற போட்டிருக்காங்க. ஸோ நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியா மக்கள். ஸோ இங்க இருக்கு பாருங்க, வண்டியே வந்து ஜர்க் ஆகுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு தெரியல. நம்ம ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே வந்து ஒரு 2-3 மல்டிபிள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஹைவே. ஸோ நம்ம சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோசூரோட அவுட்டர் ஏரியா ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி வந்தாச்சுங்க ஹோசூரோட சிட்டி லிமிட்ஸ்க்கு அவுட்டர்ல வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொரப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாலாம் இருக்கும், தொரப்பள்ளி அக்ரஹாரம். ஸோ நம்ம ராஜாஜி அவர்களோட ஊருங்க, சொந்த ஊர். ஸோ அவரோட நினைவு மண்டபம் கூட தொரப்பள்ளியில் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஹோசூர் பக்கத்துல வந்தா தொரப்பள்ளி எல்லாம் பார்த்துட்டு போங்க. இங்க பேரண்டப்பள்ளி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம தென்பெண்ணை ஆறு ஓடி அது ஒரு சின்ன செக் டேம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். ஸோ காலங்காத்தால நம்ம போயிட்டு இருக்கிறதுனால செமையா குளிருதுங்க. லைட்டா ஃபாகியா இருக்கு, அதனால நல்ல குளிர் இருக்கு. நம்ம சவுத்ல திருச்செந்தூர்ல நேத்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் லைட்டா வெக்கையா இருந்துச்சு, திருச்செந்தூர் தூத்துக்குடி சைடெல்லாம். பட் இங்க அப்படியே வந்து இது
தமிழ்நாடு கர்நாடகா பார்டருங்கிறதுனால பெங்களூர் பக்கத்துல இருக்கிறதுனால எப்பவுமே வந்து இது சில் சிட்டியா தான் இருக்கும் ஹோசூர். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. ஸோ நாம சானமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் தாண்டி ஹோசூர் சிட்டிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம அந்த ஓவர் பிரிட்ஜில் வந்தோம் இல்லையா, அங்கதான் வந்து நம்ம அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ அது ஒரு காலேஜ் ஹப்னே வச்சுக்கோங்களா. ஸோ அங்கிருந்து தாண்டினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சிப்காட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் கூட இந்த ஏரியால தாங்க இருக்கும். மார்னிங் டைம்ல வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் போயிட்டு இருக்குது. நம்மளை கிராஸ் பண்ணி போறது KSRTC ஸ்விஃப்ட் பஸ்ஸுங்க. நம்ம கேரளால இருந்து வர லக்ஸுரி பஸ்ஸஸ் லைக் திருவனந்தபுரம், கொச்சின், எர்ணாகுளம்ல இருந்து பெங்களூருக்கு வர பஸ்ஸஸ் வந்து இந்த டைமுக்கு தான் வந்து ஹோசூர் கிராஸ் பண்ணும். ஸோ ஓவர் நைட்டு வரும் இல்லையா இந்த பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ கரெக்டா மார்னிங் வந்து பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காலேஜஸ் இருக்கிற ஹப்பை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இன்னும் வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம ஹோசூருக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ செமையா இருந்துச்சுங்க. நம்ம தூத்துக்குடிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து SCTCல டிராவல் பண்ணியிருக்கோம் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். என்டையர்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற தென் தமிழக சைடு வந்து நம்ம அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அப்படிங்கிறதுனால நிறைய யூனிக்கான பிளேசஸ் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நிறைய உப்பளங்கள் தூத்துக்குடிக்கு பக்கத்துல, அது போக பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கிற மணப்பாடெல்லாம் செம்ம சூப்பரான ஏரியாங்க. அதுக்கப்புறம் நம்ம தசரா ஃபெஸ்டிவல் ஃபேமஸா நடக்கிற முத்தாரம்மன் கோவில், நம்ம குலசேகரப்பட்டினம் குலசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூனிக்கா இருந்துச்சு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து நம்ம தேரிக்காடு ரெட் சாண்ட் டெசர்ட். அதுவும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இதுக்கு முன்னாடி விளாக்ஸ்ல நிறைய போட்டிருக்கேன். வேற லெவல்ல இருக்கும் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாக்ஸ். ஸோ நம்ம ஹோசூருக்குள்ள வந்தாச்சுங்க. நம்ம ஹோசூர் டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் தான். கரெக்டாக 6:30க்கு ரீச் ஆகிருக்கோம். 11 hours 7:15 அங்கிருந்து கிளம்பணும் தூத்துக்குடியில். 6:30க்கு ஹோசூர் ரீச் ஆகிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. வாங்க இறங்கிறதுக்கு ரெடி ஆகலாம். நம்ம ஹோசூர் சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயாச்சுங்க. காலையில செம்ம சில்லுன்னு இருக்கு. நம்ம பஸ் சூப்பரா இறக்கி விட்டுட்டாங்க. கிளம்ப வேண்டியதுதான். இங்க பாருங்க, இதுதான் நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூத்துக்குடியிலிருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த SCTC பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுங்க.